Hello students, welcome to our channel Marun Asriyar. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. இதில் இருந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். காலாண்டு பொதுத்தேர்வு 2024 தமிழ் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 15 இருக்குது. சரிங்களா, அந்த 15 புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்கப்பா. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க. கலைச்சொல்லாக்கம் சில டைம் வந்து நமக்கு ஃபில்லப்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4x2 8 இதில் பார்த்தீங்கன்னா 21வது வினா கட்டாய வினா இருக்கும் ஆஸ் யூஷுவல். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை சிறுகுறிப்பு வரைக. இணைய வழியில் இயங்கும் மின்னணு எந்திரங்கள் ஏதேனும் 5 குறிப்பிடு. கூவல் என அழைக்கப்படுவது எது? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் இருக்குது. கலைச்சொற்கள் தருக, டவுன்லோடு, ஹேர் ஸ்டோனு, பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்து 2x3 6 3 என்னும் எண்ணு பெயர்கள் பிற திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இணைய வழி சேவைகளை எழுதுக. அண்ட் தென் கீழே வந்து பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார்? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாய் பொறுத்தல் தலை குரட்பாவில் பயின்றோர் மணி. அடுத்த 5x5 25 பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்துள்ளது. அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டுவனவற்றை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து நயம் பாராட்டுக்கு கேட்டிருக்காங்க. அது கீழே வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அடுத்து காட்சியினை கொண்டு கவியுணர்வு எழுது. ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x8 24 ஏறுதழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க. இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் எழுது. தமிழ் மொழியின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுது. மழைநீர் சேகரிப்பு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத்தேர்வு 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.